ஹலோ ஆல், வெல்கம் டு அர்ஷதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெகந்தி கிளாஸோடைய டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய கிளாஸில் அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஜூலை 15th வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மெகந்தி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் தான் வந்து பார்த்துருப்போம். நிறைய டிசைன் இருக்கிறதுனால நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிசைனில் இது போல் காம்போ மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு ஆர்டின் ஷேப்பில் வந்து ஒரு லீஃப் வந்து நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். என்ன பண்ணுறேன், இது போல் டாட் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த டாட் வச்சு நான் ஏன் வந்து ட்ரா பண்ணுறேன்னா, இப்போ வந்து நம்ம கண்டினியூவாக வந்து பென்சிலில் வந்து ட்ரா பண்ணோன்னா நம்ம பர்ஃபெக்டாக வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிடுவோம். பட் நம்ம போடுறது வந்து மெகந்தியில். ஸோ அது வந்து நம்ம பர்ஃபெக்டாக வராது. ஸோ இது போல் வந்து நம்ம டாட் வச்சு நம்ம லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம்னா, ஒரு ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணோம்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இது போல் டாட் லைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு ஷேப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு சைடு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மெகந்தியை வச்சு நான் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு சைடு வந்து மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, லைன்ஸ் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லைன்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லைன்ஸ் வந்து பிடிக்கலன்னா வேறு ஏதாச்சும் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வேறு ஏதாச்சும் எலமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் டாட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது போல் எலமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணிட்ட பிறகு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட் வந்து தெரியும். ஸோ அந்த டாட் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம அவுட்டரில் வந்து ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டிசைனில் சேம் நான் வந்து ஆர்டின் ஷேப் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உள்ளே வந்து ஷேடிங் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த லீஃப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் என்ன பண்ணுங்கள், ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க பெரிய கோன் வந்து அதோடைய டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இப்போ இந்த சின்னதாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் கோனுடைய டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ள ஷேடிங் கொடுக்கும்போது இது லீஃபுக்கு மட்டும் இல்லை, எந்த டிசைனில் நீங்கள் வந்து ஃபில்லிங் வந்து கொடுத்தா ஷேடிங் வந்து கொடுக்குறீங்களோ உங்களுடைய டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஷேடிங் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டிசைன். தேர்ட் டிசைனில் வந்து நம்ம நார்மலாக லீஃப் வந்து ட்ரா பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது போல் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க 2 சைடும். ஸோ ஃபோர்த் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் டிசைன். ஸோ ஃபிஃப்த் டிசைனில் இது போல் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு
நம்ம நார்மலாக வந்து கறி லீஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கறி லீஃப் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த லீஃபை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 லீஃபுக்கு சென்டரில் இது போல் ஷேப்பில் வந்து நீங்கள் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டிசைன் கொடுத்தாலும் வந்து அவுட்டர் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ 6th டிசைனில் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த டிசைன் வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இப்போ போடுற ஃபெதர் டைப் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி வந்து நான் போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ 6th வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி வந்து நான் ஃபெதர் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ ஃபஸ்ட்டு டாட் வச்சு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷேடிங் கொடுப்போம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஷேடிங் தான் வந்து நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். பட் அது எந்த வேல இருக்குது, அந்த லீஃப் வந்து அந்த டாட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த டாட் வந்து எந்த வேல இருக்கோ அது சைடே வந்து நம்ம அந்த ஷேடிங் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம பார்க்கும்போது அது ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஷேடிங் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்னென்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது திக்காக இருந்தால் பரவாயில்ல, பட் நம்ம முடிக்கும் போது அந்த எட்ஜ் கிட்ட வந்து தின்னாக இருக்கணும். பட் எல்லாரும் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, எந்த இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ முடிக்கும் போது வந்து திக்காக இருக்குது. ஸோ அது போல் மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது. ஸோ 6th டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சென்டராக இருக்க அந்த லைன் மட்டும் கொஞ்சம் திக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்களா, ஸோ ஃபெதர்க்கெலாம் வந்து கீழே இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் முடியாக வந்து மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து ட்ரா பண்ணுங்கள், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ 6th டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செவன்த் டிசைனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இது போல் லீஃப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி ஒரு டிசைன் வந்து நீங்கள் போடுறீங்களோ உங்களுக்கு ஈஸியாக வந்து மெஹந்தி போடுறதுக்கு வரும். ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம பெண்ட் ஆகிற மாதிரி நம்ம போடணும். ஸோ இது போல் லீஃப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து நான் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன், இன்னொரு சைடு வந்து நான் எம்டியாக வந்து விட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு அங்கே எம்டியாக வேணான்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்டரில் வந்து டபுள் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு சைடு வந்து நீங்கள் டாட் வச்சு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை அம்ஸ் வச்சு கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 7th டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8th டிசைன். ஸோ நான் எந்த டைரக்ஷனில் போடுறேன், எப்படி போடுறேன், எங்கே வந்து நான் வளைவு கொண்டு வரேன் அதை மட்டும் நல்லா பாருங்கள். ஸோ 8th டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக 9th டிசைனில் இது போல் திலகம் ஷேப்பில் வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 2 லீஃபுக்கு சென்டரில் ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே கேப் இருக்கிற மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, ஒரு ஷேப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.